உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. இன்றைய காலத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஜாதி தலைவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என ஆளுநர் RN ரவி வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். ஜம்புதீவு பிரகடனம் எனப்படும் முதல் இந்திய சுதந்திர போர் பிரகடனத்தின் நினைவு நாள் மற்றும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு 89 புத்தகங்களை எழுதிய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாராட்டு விழா ஆகியவை சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஏராளமானோர் ரத்தம் சிந்தியுள்ளனர். அவர்களில் பலர் அறியப்படாமல் உள்ளனர். தமிழகத்தில் அவ்வாறு அறியப்படாத சுதந்திர போராட்ட தியாகிகளை வெளிக்கொண்டு வரும் முயற்சியை நான் ஆளுநராக பொறுப்பேற்றதும் மேற்கொண்டேன். அதன் விளைவாக ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை மற்றும் சுதந்திர போராட்டத்தில் அவர்களின் பங்களிப்பு போன்றவையை வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தால் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை அனுபவித்து வருகிறோம். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நாம் மதிக்க வேண்டும். அவர்களை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் அறியப்படாத சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்தால் அவர்களது தியாகத்தையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஜாதி தலைவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடங்கள், உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவது மட்டுமே அவர்களை கௌரவப்படுத்தும் செயல் என கருதக்கூடாது. மாறாக சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று பேசியுள்ளார்.